இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான ஆயுதம் எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அணு ஆயுதம் சொல்வீங்க. அதே அளவுக்கு லீத்தலான டேமேஜை ஏற்படுத்துகிற அளவுக்கு இன்னொரு முக்கியமான ஆயுதம் ஒன்று இருக்குது. அது பேர் தான் தெர்மோபாரிக் பாம். அணு ஆயுதம் அளவுக்கு மிக கொடுமையான அழிவுகளை ஏற்படுத்துகிற அளவுக்கு வல்லமை வாய்ந்தது இந்த தெர்மோபாரிக் பாம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக இந்த வெப்பன் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றையே ஆயுதமாக பயன்படுத்தும். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா இந்த வெப்பன் சுற்றி இருக்க காற்றை எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்ப்ளோஷனாக மாற்றும். அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது பேர் வேக்யூம் பாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அந்த எக்ஸ்ப்ளோஷனில் ஒரு பிளாஸ்ட் உருவாகும். அந்த பிளாஸ்ட் ஒரு ஃபயரையும் ஒரு ஷாக் வேவையும் கிரியேட் பண்ணும். சுற்றி இருக்கிற காற்றை அது எக்ஸ்ப்ளோஷனாக மாற்றும். அதன் மூலிமா லீத்தல் டேமேஜை இன்னும் அதிகமாக ஏற்படுத்தும். ஓகே, முதல்ல தெர்மோபாரிக் பாம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். தெர்மோபாரிக் பாம்ன்றது ஃபியூல் ஏர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வர்றது. அதாவது இது எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு சாதாரண பாம் தனக்குள்ளேயே ஆக்சிஜனை ஒழிச்சு வச்சுருக்கோம். ஆனால் இந்த தெர்மோபாரிக் பாம் அப்படின்றது வெளியில் இருக்கிற ஆக்சிஜனை பயன்படுத்தி அதன் மூலயமா ஒரு எக்ஸ்ப்ளோஷனை க்ரியேட் பண்ணும். அதாவது ஒரே வெயிட் தான், ஆனால் எனர்ஜி எனார்மஸாக ரிலீஸ் ஆகும். அதனால மிக கடுமையான சேதங்களை விளைவிக்கும். குறிப்பாக இது கட்டிடங்களுக்கும் பங்கர்களுக்கும் நடுவில் மிகப்பெரிய டேமேஜை ஏற்படுத்தும். ஹிஸ்டாரிக்கலாக இது எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்க முன்னாடி இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசுலாம் கிடையாது. வேர்ல்டு வார் 2ல் ஜெர்மனி இந்த வெப்பனை டெவலப் பண்ண நிறைய இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ரியல் டெவலப்மெண்ட் எப்போ நடந்துச்சுன்னா அமெரிக்கா நடத்தின வியட்நாம் வாரில் தான் இது மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஃபியூல் ஏர் எக்ஸ்ப்ளோசிவ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். வியட்நாமில் மிக கடுமையான சேதங்களை இது விளைவிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்ட் வார் காலத்தில் ரஷ்யா இந்த டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணாங்க. அதிலிருந்து இது மாடர்ன் வேர்ஃபேரில் ஒரு முக்கியமான வெப்பன். மிக கடுமையான சேதங்களில் சிறிய நகரங்களில் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த வெப்பன் தான் முதல்ல யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பின்னாடி மிக கடுமையான பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றி இன்னும் அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வெப்பன் அப்படின்றது ஒரே ஒரு கண்ட்ரிகிட்ட மட்டும் கிடையாது. சொல்லப்போனால் யூஎஸ்ஏட்ட இருக்குது, ரஷ்யாட்ட இருக்குது, இந்தியாக்கிட்ட இருக்குது, பிரேசில்கிட்ட இருக்குது, சவுத் கொரியா, அப்புறமா செர்பியா நாட்டுக்குள்ளே இருக்குது. இந்த வெப்பனில் மூலியமா ஒரு சில டைம் ரியல் வார்ஃபேர்லேயே இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதன் மூலியமா மிக கடுமையான சேதங்கள் விளைஞ்சிருக்கு. மேலும் பல கண்ட்ரிஸ் இதை கிளாசிஃபைட் ப்ரோக்ராமில் இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுதான் டேஞ்சரஸ். ஏன்னா இது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதோ அதே அளவுக்கு இது மிக கடுமையான சேதங்களை விளைவிக்கும். குறிப்பாக மக்கள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஓகே, இந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வெப்பன் ஒரு 2 ஸ்டேஜ், அதாவது 2 ஸ்டேஜ் வெப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல பிளாஸ்ட் நடக்கும். அந்த பிளாஸ்ட் மூலயமா ஃபியூல், அதாவது உள்ளே இருக்க எரிபொருள் ஒரு மேக கூட்டத்தை ரிலீஸ் பண்ணும். அதாவது ஃபியூல் க்ளவுட் ஒன்று ரிலீஸ் பண்ணும். அந்த ஃபியூல் ஒரு மிஸ்ட், அதாவது பனி மாதிரி காத்தோரையே மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் இக்னிஷன் நடக்கும். இக்னிஷன்றது பற்ற வைக்கிறதுன்னு சொல்லலாம். இது ஒரு முழு கிளவுடை ஒரே நேரத்தில் எக்ஸ்ப்ளோட் பண்ணும். அதனால ஒரு பெரிய ஃபயர் பால் கிரியேட் ஆகும். அதுக்கு மேலே அதிக ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதனால மிகப்பெரிய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இதன் மூலயமா இது மிக கடுமையான சேதங்களை விளைவிக்கும். சொல்லப்போனால் மிகப்பெரிய கட்டிடங்களை கூட தரமட்டமாக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த வெப்பன். ஒரு சாதாரண பாம்புக்கும் இந்த தெர்மோபாரிக் பாம்புக்குமான வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு சாதாரண பாம் 25% ஃபியூல் இருக்கும், அதாவது எரிபொருள் இருக்கும். 75% ஆக்சிடைசர் சொல்லப்படுற அந்த ஆக்சிஜனை உள்ளே இருக்கிற தன்மை இருக்கும். ஆனால் இந்த தெர்மோபாரிக் பாம்பில் முழுக்க ஃபியூல் மட்டும்தான் இருக்கும். ஓகே, பேசிக் சயின்ஸ் சொல்லணும்னா ஒரு பொருள் வெடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜனை இது சர்ஃபேஸ்லேருந்து எடுத்துக்கிறதுனால இதுக்கு தனியாக ஆக்சிடைசர்னு ஒன்று தேவையே படலை. சர்ஃபேஸில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்து அதன் மூலயமா வெடிக்கிறதுனால இது இன்னும் எஃபெக்டிவான வெப்பன் ரியல் டைம் வார்ஃபேரில். அதாவது எனர்ஜி அவுட்புட் ரொம்ப அதிகம். ஒரே வெயிட் தான், சில கிலோவில் இருந்தால் போதும், மோர் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். இதை எங்கெங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 2003 யூஎஸ்ஏல MOAB டெஸ்ட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரஷ்யா ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் 44 டன் TNT ஈக்குவலண்டான பவர் இதில் ஜென்ரேட் ஆகிருக்கு. 44 டன், அதுவும் ஒரு நான் நியூக்ளியர் வெப்பன்லன்றது மிகப்பெரிய சக்தி.
அதாவது நியூக்ளியர் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை விட அதே அளவுக்கான சக்தியை இந்த பாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றா எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது பாருங்கள். இது மோர் லீத்தல் தேன் நியூக்ளியர் வெப்பன். இந்த வெப்பன் பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த வெப்பனை வந்து ரியல் டைம் வாரில் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில், செஷன்யாவில், அப்புறம் யுக்ரைனில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த இந்த வார்ஃபேரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா யூஸ் பண்ணாங்க, செஷன்யாலையும் அமெரிக்கா தான் யூஸ் பண்ணாங்க. சில ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அட்டாக்ல பல சோல்ஜர்ஸ் வந்து கில் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ரியல் இம்பேக்ட் பண்ணுற வெப்பன். இந்த வெப்பன் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான வார் ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்குது. இந்த வெப்பன் 3 வழியில் வெடிக்குது. ஹை ப்ரெஷர் வேவை கிரியேட் பண்ணி இன்டர்னலாகவே நிறைய டேமேஜ் பண்ணும். ரெண்டாவது வேக்யூம் எஃபெக்ட். ஆக்சுவலாக இதுதான் ரொம்ப முக்கியம். வேக்யூம்ன்றது முன்னாடியே சொல்லிடுறேன் நான். ஆக்சிஜனை வந்து இது மொத்தமாக கன்சியூம் பண்ணிடும். இந்த ஆக்சிஜனை மொத்தமாக இதை உறிஞ்சி அதன் மூலயமா வெடிக்கிறதுனால சுற்றி இருக்கிற ஆக்சிஜனை இது கன்சியூம் பண்ணிடுறதுனால இந்த ப்ரீத்திங், அதாவது மூச்சு விடுறதுன்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த இடங்கள்ல. அதுக்கப்புறமா தான் பிளாஸ்ட். இந்த பிளாஸ்ட் தான் ஹை டெம்பரேச்சரையும் உருவாக்கும். ஓகே, சர்ஃபேஸில் இருக்கிற ஆக்சிஜன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வெடிக்க வைக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு அந்த டிஎன்டி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதன் மூலிமா ஏற்படுற அந்த வெப்பம், அதுக்கப்புறமா அதோட ஷாக் வேவ் இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்கும். இந்த வெப்பன் ஓப்பன் ஏரியா விட க்ளோஸ் ஸ்பேஸில் தான் ரொம்ப அதிக டேமேஜ் யூஸ் பண்ணுறோம். ஆஸ் ஐ செட் ஏர்லியர், இது க்ளோஸ்டான ஏரியாஸ், இந்த சிட்டிஸ் நடுவில் வெடிக்க வைக்கிறது, அதுக்கப்புறமா நிறைய பேரை கொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி வெப்பன் பயன்படுத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா இந்த ப்ரெஷர் வேவ் வந்து பவுன்ஸ் ஆகுறதுலான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு ரூம்லேயோ இல்லை டனல்லையோ பங்கர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு சோல்ஜரையோ கொல்லணும் அப்படின்னா இந்த வெப்பன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எஸ்கேப் சான்ஸ்ன்றது சுத்தமாக இல்லைன்னே சொல்லிடலாம். அந்த அளவுக்கான வேகமும் திறனும் கொண்டது இந்த தெர்மோபாரிக் பாம். ஒருவேளை இதை ஒரு கடலில் ட்ராப் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பொதுவாக ஒரு பாம் வெடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் தேவை. கடலுக்கு சர்ஃபேஸில் இருந்தால் இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் இது கடலுக்குள்ளே வந்து அந்த அளவுக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தாது. ஒருவேளை கடல் நடுவில் எல்லாரும் இந்த கிளம்புற சமயம், அதாவது ஒரு போர் முடியும் போதோ இல்லை புதுசாக சப்ளைஸ் உள்ளே வரும்போது இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே வருவாங்க இல்லையா, அந்த சமயத்தில் இந்த மாதிரி பாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு ஃபுல் கடற்படையே இதை தகர்க்கிற அளவுக்கு இந்த பாம் வந்து சக்தி வாய்ந்தது. இந்த பாம் வந்து லீகலாக பேண்டான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிளஸ்டர் மிசைல்ஸ் வந்து பார்த்தோம். கிளஸ்டர் மிசைல்ன்றது வேற ஒன்றும் இல்லை, கொத்து குண்டுகள். இந்த கொத்து குண்டுகள் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா அதையும் கூட பாருங்கள். கிளஸ்டர் மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட், அஃபிஷியலாகவே பேண்ட், அது போடக்கூடாது. ஆனாலும் நிறைய இடத்துல போடுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம கடைசியாக ஸ்ரீலங்காவில் நடந்த அந்த வாரில் 2009 சொல்கிறேன் நான், அப்போ கூட கிளஸ்டர் மிசைல் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அஃபிஷியலாக பேண்ட். ஆனால் இந்த வெப்பன்றது அஃபிஷியலாக பேண்டு கிடையாது. அர்பன் ஏரியாஸில் இதை யூஸ் பண்ணால் சிவிலியன்ஸோட டேமேஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் குளோபலாகவே ஒரு டிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வெப்பனை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு, அஃபிஷியலாக பேன் பண்ணுறதுக்கு. இந்த வெப்பன் ஃபிசிக்கலாக டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு பேனிக்கை க்ரியேட் பண்ணும். ஒருவேளை இந்த வெப்பன் வந்து போட்டா என்ன ஆகும் அப்படின்றது ஒரு வார்ஃபேரில் ஃபியரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வெப்பன். ஏன்னா அது மென்டலாகவே மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். இந்த வெப்பன் நியூக்ளியர் கிடையாது, ஆனால் நியூக்ளியர் எஃபெக்ட் மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு கடுமையான சேதங்களை விளைவிக்கிற அளவுக்கான ஒரு வெப்பன். இந்த கொஸ்டின் என்னென்னா, இந்த டெக்னாலஜி வளர மேலும் நம்ம அழிவுகள் நோக்கி தான் போகிறோமே தவிர நம்ம அதை ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பையும் மனிதன் இதுவரைக்கும் தேடவே ஆரம்பிக்கல. அது ஒரு மனிதனின் குற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக ஆயுதங்களை நம்ம எப்போவுமே ப்ரொமோட் பண்ணுறதில்ல. எதுக்காகனா ஆயுதங்களால் நிச்சயம் ஒரு மனுஷனுக்கு நல்லது ஒரு நாளும் நடக்க போகிறதில்ல. ஆனாலும் ஒரு மனிதன் சகன் மனிதன் மேலே இல்லாத நம்பிக்கையினால தான் புதுசாக ஆயுதங்களை உருவாக்கிட்டே இருக்காங்க. அது நிச்சயம் வருங்காலத்தையும் சரி எல்லா சந்ததியினருக்கும் சரி பிரச்சனை தான் கொண்டு போய் கொடுக்க போதே தவிர அதன் மூலயமா நல்லது ஒன்றும் நடக்கவே போகிறதில்ல. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஏதாவது நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் அதை பார்க்குறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.